ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஊட்டி பெஸ்ட்டஸ் சேனலில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மில்லட்ஸ் நூடுல்ஸ். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? நான் எடுத்துருக்கிறது நலம்லேருந்து மாப்பிள சம்பா நூடுல்ஸ். அங்கே எல்லா விதமான நூடுல்ஸும் கிடைக்குது. இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்க வச்சு அதில் வந்து நூடுல்ஸ் இப்போ போட்டாச்சு. அந்த நூடுல்ஸ் வந்து ஒட்டாமல் இருக்கிறதுக்காக 1 டீஸ்பூன் நான் எண்ணெய் ஆட் பண்ணுறேன். இந்த நூடுல்ஸ்க்கு வந்து தனியாக மசாலாலாம் ரெடி பண்ணணுன்ற அவசியமே இல்லை. நார்மல் நூடுல்ஸில் எப்படி மசாலா இருக்குமோ அதே மாதிரி இதுலேயும் இருக்கும். இது செய்யறதுக்கு நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம், 1 கேரட், 1 கேப்சிகம், 1 பச்சை மிளகா, ஒரே ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் யாருக்குமே சாஸ் பிடிக்காது, அதனால நான் தக்காளி ஆட் பண்ணுறேன். இப்போ நூடுல்ஸ் வந்து வெந்துட்டுருக்கு. இப்போ பக்கத்தில் ஒரு வாணலி வச்சு அதில் நான் வந்து பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து பெரிய வெங்காயம் போட்டு இப்போ வணங்கிட்டுருக்கு. அதோட காய்கறி இப்போ வந்து ஆட் பண்ணுறேன். இதோட வந்து காளான், அப்புறம் ஸ்வீட் கார்ன், பன்னீர் எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இது மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அதிலே ஒரு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த காய் வணங்கறதுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு மட்டும் போடுறேன். இதை நல்லா வந்து கிளறி விடணும். இதுதான் அந்த மசாலா, நான் சொன்ன மசாலா. நூடுல்ஸ் வந்து ஆயிடுச்சு. இந்த பக்கம் வந்து காய் வணங்கிட்டுருக்கு. காய் நல்லாவே வணங்கிடுச்சு. அந்த சைடு பார்த்திங்கன்னா நான் வந்து நூடுல்ஸை வந்து வடித்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து இப்போ நான் மசாலா ஆட் பண்ணுறேன். இப்போ அதுலேயே நூடுல்ஸை கொட்டி நல்லா வந்து நான் கிளறி விடுறேன். நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மசாலாவோடு நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்தளவுக்கு நல்லாவே வந்து கிளறணும். மசாலா விட்டு கிளறினதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். இதோட வந்து நம்ம எக்கும் ஆட் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே எக்கு பிடிக்கும். அதனால வந்து நான் தனியாக 3 முட்டையை வந்து இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். ஏன் இப்படி தனியாக பண்ணி போடுறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒன்றா போட்டால் வந்து முட்டை வந்து அந்தளவுக்கு வந்து டேஸ்ட் கொடுக்காது. அதனால நான் இந்த மாதிரி தனியாக எடுத்து பண்ணியிருக்கேன். கடைசியில் நம்ம நூடுல்ஸோட அவுட்லுக் இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து ஒரு நல்ல ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கவுனி அரிசி தான். இது என்னென்னா எங்கள் வீட்டில் நான் வந்து டீ காஃபி யாருக்குமே கொடுக்க மாட்டேன். அதுக்கு பதிலாக டெய்லியும் காலையில் நான் கஞ்சி தான் கொடுப்பேன். என்ன கஞ்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாப்பிள சம்பா அரிசி, கவுனி அரிசி, காட்டியானம் அந்த மாதிரி தான் நான் ஹெல்த்தியாக தான் கொடுப்பேன் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே. இது எப்படி செய்வேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் அன்றைக்கே நல்லா கழுவி காய வச்சுருவேன். ஒரு வாணலியில் லைட்டாக வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து 2 டம்ளர் தண்ணிக்கு 2 ஸ்பூன் பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதில் வந்து நீங்கள் உப்பு ஆட் பண்ணி குடித்தாலும் குடிச்சிக்கலாம். நாட்டு சர்க்கரை, வெள்ளை சர்க்கரை, அப்புறம் வெல்லம், கருப்பட்டி எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணி குடிச்சிக்கலாம். ரொம்ப ஹெல்த்தி. எங்களோட ஊட்டி பெஸ்டிஸ் சேனலுக்கு உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எப்போவுமே இருக்குன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.